திரைப்படங்களின் தாக்கங்கள். 1987ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலமான போது இயக்குனர் இமயம் பாரதிராஜா இப்படி சொல்லியிருந்தார். அவர் மட்டும் அரசியலில் தீவிரம் காட்டாமல் மிக பெரிய பொறுப்புக்கு போகாமல் திரைப்படத் துறையிலேயே இருந்திருந்தால் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் மகிழ்ச்சியாகவும் நல்ல உடல் நலத்துடனும் நம்முடன் வாழ்ந்திருப்பார். ஆம், மக்கள் திலகம் தம்முடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்து இரட்டை வேட நடிப்புடன் முதலாக படத்தையும் இயக்கியபோது அவர் சந்தித்த சவால்கள், போராட்டங்கள், பணப்பிரச்சினைகள் ஏராளம். அப்போது அவர் சொன்னவை தமிழ் திரைப்பட உலகில் மிகவும் புகழ்பெற்ற வரிகள். இந்த படம் தோல்வி கண்டால் நான் நாடோடி, வெற்றியடைந்தால் மன்னன். அன்று அந்த படம் அடைந்த மகத்தான வெற்றியால் அவர் திரையுலகில் நடித்து கொண்டிருந்த வரை மன்னனாகவே வாழ்ந்தார். பின்னர் தமது 3வது தயாரிப்பான உலகம் சுற்றும் வாலிபனை பல நாடுகளுக்கும் சென்று படப்பிடிப்பு நடத்தி இயக்கி நடித்த போது இந்த படம் வெளி வந்தால் நாங்கள் சேலை கட்டிக்கொள்கிறோம் என்று மதுரை முத்து போன்றவர்கள் சவால் வைத்தார்கள். அதிலும் ஜெயித்தார் எம்ஜிஆர். அந்த மென்மையான உள்ளம், வாழ்நாள் முழுக்க அவரை ஜெயிக்க வைத்த புன்னகை முகம் மேல்நிலைக்கு போனாலும் நோய்ப்படுக்கையிலிருந்து மீள முடியவில்லை. ஒருவேளை பாரதிராஜா சொன்னது போல் திரையுலகிலேயே நீடித்திருந்தால் அப்படியொரு மரணப்படுக்கையை அவர் ஒத்தி போட்டிருக்கலாம். தாம் அரசியலில் தோற்று போய்விடுவோமோ என்கிற ஒரு காலகட்டத்தை அவர் எதிர்நோக்கிய போது அதுவரை ஒதுங்கியிருந்து பார்க்காமல் விடுபட்டு போன படங்களை எல்லாம் தம்முடைய ராமாவரம் தோட்டத்தில் விடாமல் பார்த்திருக்கிறார். சினிமா துறையில் தம்முடைய தொடர்பு அறிந்தபோது புதியவர்களால் எப்படிப்பட்ட தொழில் நுட்பங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர்தான் எம்ஜிஆர். அந்த தேர்தலில் அவர் தோற்று போயிருந்தால் சினிமா உலகம் மற்றும் ஒரு பரிணாமத்தை கண்டிருக்கும். எம்ஜிஆர் நோய்ப்படுக்கையில் வீழ்ந்திருக்க மாட்டார். பாரதிராஜா சொல்ல வந்தது சினிமா உலகம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியானது, உற்சாகம் நிறைந்தது என்பதை எடுத்துக்காட்டத்தான். 50களில் கலைஞரின் கதை வசனத்தில் புதையல் படம் வெளிவந்தபோது அதில் நாயகனாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த படப்பிடிப்பில் ஏற்பட்ட தம்முடைய அனுபவங்களை மனம் விட்டு இப்படி சொல்லியிருந்தார். பப்பியுடன் பத்மினி காதல் காட்சிகளில் நெருங்கி நடித்த போது திரைப்படத்தில் நடிப்பது போலவே தோன்றவில்லை. நிஜ வாழ்க்கையில் உண்மையாகவே அவரை காதலிப்பது போலவே மிகவும் உற்சாகமாயிருந்தது என்று 40 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் திலகம் மறைந்து போன சமயத்தில் தம்முடைய 70வது வயதில் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பத்மினி சொன்ன பதிலில், எப்படி முடியும், நான் நாயர் வீட்டு பெண், அவரோ கள்ளர் சமூகம் என்று மனங்கலங்கியதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. 70 வயது பத்மினியிடம் நிருபர்கள் கேட்ட கேள்வி, 40க்கும் மேற்பட்ட படங்களில் காதலர்களாக கணவன் மனைவியாக நடித்த நீங்கள் இருவரும் அப்போதே ஏன் திருமணம் செய்து கொண்டிருக்க கூடாது என்பதுதான். கலைவாணரின் பணம் படத்தில் கணவன் மனைவியாக ஜோடி சேர்ந்த சிவாஜி கணேசனும் பத்மினியும் தாய்க்கு ஒரு தாலாட்டு வரை 40க்கும் மேற்பட்ட படங்களில் ஒன்றாக நடித்திருந்தனர். ஸ்ரீதரின் எதிர்பாராதது படத்தில் காதலர்களாக இருந்தது. சந்தர்ப்பவசத்தால் சிவாஜியின் அப்பா நாகையாவை மணந்து கொள்ள அதில் பத்மினி சித்தியாகவும், மங்கையர் திலகம் படத்தில் அண்ணனாக வரும் SV சுப்பையாவின் மனைவியாக வந்து அண்ணியாகவும் நடித்திருந்தார் பத்மினி. ஆக மதங்கடந்து இனங்கடந்து என்ன ஜாதி என்று பார்க்காமல் எல்லாரும் ஒரே மனித ஜாதி என்கிற சமத்துவ உலகம் காண்பது சினிமா உலகம். இந்த 3 விஷயங்கள் மட்டுமே சராசரி சினிமா ரசிகனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. சினிமாவின் மூலம் தமிழர்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. மற்ற இனங்களில் எப்படியோ, ஆனால் புயல் அடித்தாலும் இடி இடித்தாலும் சீனர்கள் மட்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 வரை டிவியிலிருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்வதில்லை. காப்பி கடைகளில் கூட்டமாகவும் வீடுகளில் குடும்பமாகவும் ஹாங்காங்கில் தயாராகி வரும் சீன தொடர்களை அவர்கள் ரசித்து மகிழும் விதமே அலாதிதான். சமூகத்தை சினிமா சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா என்று சீனர்கள் பட்டிமன்றம் நடத்துவதில்லை. அந்த நேரத்திற்கு அது மற்ற நேரங்களில் பிற கடமைகள் என்று தங்களை குழப்பிக் கொள்ளாமல் சினிமாவை அவர்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சினிமாவும் சின்ன தொடர்களும் அவர்களை தாக்குவது கிடையாது. சித்தியையும் அண்ணியையும் அண்ணாமலையையும் மெத்தி ஒளியையும் விடாமல் பார்த்து கண்களை துடைத்து கொண்டிக்கும் நமக்கு சினிமா தாக்கம் நிறைய உண்டு. அங்கே தமிழகத்தில் 2 சினிமா வசன கர்த்தாக்கள், 2 நடிகர்கள் மாநிலத்தின் மிக உயர்ந்த பதவியான முதலமைச்சர்களாயிருந்து நாட்டை வழிநடத்தியிருக்கிறார்கள். ஆயினும் தமிழர்களுக்கு சினிமா பற்றிய குழப்பம் இன்னமும் தீர்ந்தபாடில்லை. தமிழை வளர்த்த சினிமாக்கள் 50களில் கோலாலம்பூரில் இருந்த 4 தியேட்டர் கலை விசேஷமாக சொல்ல வேண்டும். பிரிக் பியூட்ஸ் பகுதியில் இருந்த லெடோ தியேட்டர், கேம்பல் ரோட்டில் ஜாலான் டாங் வாங்கி இருந்த சென்ட்ரல் தியேட்டர், ஹிந்துஸ்தான் தியேட்டர், செந்தூல் பகுதியில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பெயர்களில் அவதாரம் எடுத்த எம்பையர் தியேட்டர், நியூ எம்பையர் தியேட்டர், கமலா தியேட்டர், அசோகா தியேட்டர், கடைசியில் அந்த தியேட்டர் முழுசாய் காணாமல் போனபோது மிடோ தியேட்டர். இந்த தியேட்டருக்கு இன்னும் பல பெயர்கள் உண்டு.
ஷா நிறுவனத்தாரின் சென்ட்ரல் தியேட்டருக்கு அருகிலும் ஹிந்துஸ்தான் தியேட்டருக்கு அருகிலும் வரிசையாக கடைகள் இருந்தன. தியேட்டரில் குளிப்பதற்கு கொச்சிகள், உரித்து தின்பதற்கு கச்சான்கள், கொஞ்சம் வசதியாய் இருந்தவர்களுக்கு கார்பரிஸ், சாக்லேட்டுகள், பிஸ்கட்டுகள், குளிர்பானங்கள், கோல்ட் லீப், சிகரெட் பாக்கெட்டுகள். சீலிங் ஃபேன் சுற்றி கொண்டிருந்த அந்த காலத்தில் தியேட்டர்களுக்குள் எல்லா பொருள்களுக்கும் அனுமதி உண்டு. தாராளமாய் சிகரெட் குடிக்கலாம். வெட்கப்பட்டவர்கள் ஆகா இன்ப நிலாவினிலை ஓகு ஜெகமே ஆடிடுதே என்று கண்டசாலா பி லீலாவுடன் படகு பாட்டு பாடும்போது தியேட்டர் பாத்ரூமை புகை மண்டலமாக்கி விடுவார்கள். அப்போது அறிவுபூர்வமான உரையாடல்களும் இடம்பெறும். படம் பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க. இவை போக அந்த கடைகளில் பழைய பாட்டு புத்தகங்கள், வசன புத்தகங்கள் என்று நிறைய இருந்தன. வந்து போன படங்கள், திரையிடப்பட்டிருக்கும் புதுப்படம், வரப்போகும் படங்கள் என்று எல்லா புத்தகங்களும் கிடைக்கும். எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து இறக்குமதியானவை தாம்.